ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா கொஞ்ச நாளைக்கு சீரிஸ் எதுவும் வரான்னு சொன்னாலே, இப்போ திடீர்னு சீரிஸ் அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை. இந்த சீரிஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த சீரிஸ் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய சேனல்ஸில் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க. நான் தான் இதை ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன். எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சா, சரி இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த சீரிஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க, காதல் மன்னன் எபிசோட் 9ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம லின் பையன் அவனோட வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம லின்னோட தங்கச்சி வந்து அவனை எழுப்பிட்டு இருக்கா. டே அண்ணா, சீக்கிரம் எந்திரி, டைம் ஆயிடுச்சு, சாப்பிடுறதுக்கு போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னோட தங்கச்சி சொல்ல, அதுக்கு நம்ம லின் பையன் தூங்கிட்டு, உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு என்ன எழுப்பிட்டு இருக்க, எனக்கு தூக்கமா வருது, நான் போய் 5 நிமிஷம் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் பையன் அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். அவன் தங்கச்சி இருந்துட்டு, டே அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது, அம்மா உன்னையும் வந்து கூப்பிட்டு வந்தாதான் எனக்கு சாப்பாடு போடுவேன்னு சொல்லிட்டாங்க, சீக்கிரமா எந்திரிச்சு வாடா, எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னோட தங்கச்சி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. நம்ம லின் பையன் அதெல்லாம் முடியவே முடியாது, நான் தூங்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் அங்க தூங்கிட்டு இருக்கா. அவன் தங்கச்சி இருந்துட்டு, நீ சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போறான். நம்ம லின்னு இருந்துட்டு, ஏண்டி என்ன இந்த மாதிரி சாவடிக்கிற, ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டேவும் நம்ம லின் பையனும் அவ பின்னாடியே அப்படியே போறான். லின்னோட அம்மா கீழே ஃபுட் எல்லாத்தையுமே டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லின் பையன் ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டு ஸ்மெல் பண்ணிட்டே, வாவ் சூப்பரா இருக்கு ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு, அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஸ்மெல் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மாவும் அவனை ஹக் பண்ணிட்டு, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க தங்கச்சிக்கிட்ட, சரி அந்த ஃபுட் எல்லாத்தையுமே டைனிங் டேபிள் எடுத்து வை அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல, நம்ம லின்னு இருந்து சரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஃபுட் எல்லாத்தையுமே டைனிங் டேபிள் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா வரும், தாத்தாவை ஹக் பண்ணிட்டு, கிராண்ட்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, அதுக்கு அவங்க தாத்தாவும், ஆமாண்டா கண்ணா, நான் உன்னை மிஸ் பண்ணாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு, சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது நம்ம லின்னோட அப்பா வராரா. அவரை பார்த்தோன்னே நம்ம லின்னோட மூஞ்சி ஒரு மாதிரி சேட் ஆயிட்டு அவனும் போய் அப்படியே டைனிங் டேபிள் உட்காந்துக்கிறான். அவங்க அப்பா அப்படியே வந்துட்டு, என்னாச்சு, நான் உன்னை வீட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிடும்போது நீ வரமாட்டேன்னு சொன்னேன், இப்ப நீ ஏன் வந்திருக்க, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே, அவன் உன்னை கஷ்டப்படுத்திட்டானா, அவனால தானே இப்ப நீ வீட்டுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னோட அப்பா சொல்ல, அதுக்கு அம்மா இருந்துட்டு, ஏங்க சும்மா இருங்க, எதையாவது சொல்லி அவனை கஷ்டப்படுத்தாதீங்க, இப்ப அவன் வீட்டுக்கு வந்திருக்கான், ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அவங்க தாத்தாவும் இருந்துட்டு, ஆமாண்டா இப்ப ஏன்டா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க, அமைதியா இருட, சும்மா ஏதாவது தொணன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் அதை நினைச்சு ஹாப்பியா இருக்கிறத விட்டுட்டு சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கா, மூடிட்டு சாப்பிடுற அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிட்டு நம்ம லின்னுக்கு அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நம்ம தாத்தா வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம லின்னோட அப்பா இருந்துட்டு, எனக்கும் போடுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அப்படியே அந்த பவுல் எடுத்து காட்ட, அதுக்கு லின் பையன் இருந்துட்டு, நானும் உங்களுக்கு போட மாட்டேன், உங்களுக்கு கை இருக்கல, நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே பேசிட்டு ஒரு மாதிரி ஜாலியா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம லின் பையன் அங்க பாத்திரம் இதெல்லாமே கழுவிட்டு இருப்பானா ஒரு மாதிரி டல்லா பேச வச்சுட்டு, அப்ப அந்த பக்கம் வந்து நம்ம லின்னோட அம்மா இருந்துட்டு லின்ன பார்த்துட்டு, லின் நீ ஓகேவா, ஏதாவது அம்மா கிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னோட அம்மா கேட்க, அதுக்கு நம்ம லின் பையன் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, இல்லம்மா ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு, அவன் இந்த மாதிரி சிரிச்சை பார்த்துட்டு, இந்த மாதிரி சிரிச்சாலே ஏதோ காரணம் விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா, சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா கேட்க, லின் வந்து அப்படியே எதுவும் சொல்லாம அப்படியே பார்த்துட்டே இருப்பானா. அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு, எனக்கு தெரியும் இதுக்கு காரணம் அந்த பையன் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா கேட்க, அதுக்கு லின் இருந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு, ஆமாம்மா இது காரணம் அவர் தான், அவரை லவ் பண்ண, அவரும் என்ன லவ் பண்ணாங்க, நாங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணோம், ஆனா எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, அவருக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அம்மா, ஃபியான்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி லின் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்ல, இதை பார்த்து அம்மா இருந்துட்டு, லின் அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா, அது உனக்கு தெரியுமா, நீ இதை பத்தி அவங்க கிட்ட கேட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னோட அம்மா கேட்க, அதுக்கு லின் இருந்துட்டு, இல்லம்மா நான் இதை பத்தி எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்கல, ஆனா அவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு பர்ஃபெக்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மாவை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கா. இதை பார்த்து அவங்க அம்மா இருந்துட்டு, லின் நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அவர் உண்மையிலேயே உன்னதான் லவ் பண்றாருன்ட்டு இருந்தா நீ என்ன பண்ணுவ, சரி ஓகே எதா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம், ஆனா உன்னை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க, நீ எதை சூஸ் பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னோட அம்மா சொல்ல, நம்ம லின்னும் சரிங்க அம்மா அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம லின் வந்து ஒரு மரத்துக்கடியில உட்காந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். நம்ம சன் கூட நடந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே நம்ம சன் வந்து நம்ம லின்ன ப்ரப்போஸ் பண்ணது, 2 பேரும் ஹார்ஸ் டிரைவிங் போனது, சன் வந்து லின்னுக்கு ரிங் போட்டு விட்டது, அப்புறம் 2 பேரும் டான்ஸ் ஆடினது, அப்புறம் 2 பேரும் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணது, இன்டிமெண்டா இருந்தது, இது எல்லாத்தையுமே நம்ம லின் வந்து இங்க தனியா உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். இவன் இப்படி அழுதுகிட்டே ஒன் டேவை ஃபுல்லா அப்படியே ஓட்டிட்டான் போல. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம லின்னோட அம்மாவை தான் காட்டுறாங்க. வாசலுக்கு வெளியில அப்படியே கேஷுவலா வந்து நின்னுட்டு யாருக்கோ ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம லின்னோட தங்கச்சியும் அங்க வராங்க. அப்படி வந்து இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கார் வருது. அந்த காரை பார்த்தோன்னேவும் நம்ம லின்னுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு வந்தது சன்னுதான்ட்டு. ஆனா அவங்க அம்மா எதுவும் தெரியாம, அங்க பாருங்க ஒரு கார் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லவும், யார் அது அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கார்ல இருந்து நம்ம சன் பையன் அப்படியே செம்ம ஸ்டைலிஷா இறங்குறான். இதை பார்த்தா நம்ம லின் இருந்துட்டு, எங்கடா இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் பையன் அங்க இருந்து அப்படியே ஓடிடுறான். இதை பார்த்தா நம்ம சன்னும் லின் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே ஓடுறான். அப்படி ஓடும்போது இவங்க 2 பேரும் வாசல்ல நின்று இருக்காங்களா, இவங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் போட்டு அவன் அப்படியே பின்னாடியே ஓடுறான், லின் லின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. சன் வந்து லின் கிட்ட சொல்றான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம சன் சொல்ல, லின் இருந்துட்டு, நீங்க ஏன் இங்க வந்தீங்க, நான் இங்க இருக்கேன் உங்களுக்கு முதல்ல யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, சன் இருந்துட்டு, நீ ஏன் என்கிட்ட சொல்லாம இங்க வந்த, நான் உனக்கு எத்தனை தாட்டி கால் அண்ட் டெக்ஸ்ட் பண்ண தெரியுமா, நீ ஆனா ஒரு தாட்டி கூட எனக்கு ரிப்ளைவே பண்ணவே இல்லை, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு, நான் தனியா இருக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் இங்க வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, சன் இருந்துட்டு, சரி ஓகே அதை என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் என்ன பார்த்து ஓடி வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட சன் கேட்க, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு சொல்றான், ப்ளீஸ் சன் போது இதோட நேத்துக்கவங்க, நீங்க இங்க இருந்து முதல்ல கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, சன் இருந்துட்டு அவனை பார்த்துட்டு, முடியாது நான் இங்க இருந்து போக மாட்டேன், நீ இல்லாம ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க மாட்டேன், நீ வந்தா
தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு என்னால் அதை ஓவர்டேக் பண்ணி வர முடிஞ்சா நான் கண்டிப்பாக அங்கே வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்கிறான். ஆனால் நம்ம சனுக்கு வந்து லின் என்ன சொல்கிறான்ட்டு புரியவே இல்லை. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம லின் பையன் வந்து சன் கிட்ட சொல்கிறான், ஆனால் இதை நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதனால் ஒர்க்கில் எல்லாம் எதுவும் பெண்டிங் ஆகாது, நான் ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் பையன் சன் கிட்ட சொல்ல. அப்போ சன் பார்த்துட்டு எதடா நீ ஃபினிஷ் பண்ணுவ, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட சன் கேட்க. அப்போ நம்ம லின் இருந்துட்டு சொல்கிறான், அதான் உங்களுக்கு ஃபியான்ஸ் இருக்கல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் பையன் சன் கிட்ட சொல்ல. நம்ம சன்னுக்கே அப்பதான் புரியுதோ பையன் இதனால தான் கோவமா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு லின் நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப நம்ம லின் இருந்துட்டு எது நான் தப்பா நினைச்சிட்டேன்னா நான் தான் அந்த போட்டோ பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு ஏதோ அந்த போட்டோ சொல்றியா, அந்த போட்டோ ஒன்றும் உண்மை கிடையாது, அது ஃபேக்கான ஒரு போட்டோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல. ஆனா நம்ம லின் பையன் அதை நம்பாம அவனை அப்படியே பார்த்துட்டே இருப்பானா. இதை பார்த்த நம்ம சன்னும் இருந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு லின் அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தா, நானும் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், அவளுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஆனா அந்த விஷயத்த அவங்க வீட்டில் யார்கிட்டயுமே அவ சொல்லல, அதனால என்ன பாய் ஃப்ரெண்டா நடிக்க சொன்னா, நானும் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தனால நான் அவளுக்கு பாய் ஃப்ரெண்டா நடிச்சேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, நீ வேணா நாங்கள் 2 பேரும் டெக்ஸ்ட் பண்ண மெசேஜ் இதெல்லாத்தையுமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை எடுக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அம்மாவும் தங்கச்சி வந்துட்டு லின்னை பார்த்து தங்கச்சி சொல்ல, லின் உன் அப்பா கூப்பிட்டாரு கோகனட் கட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி சொல்ல. லின் இருந்துட்டு சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னை பார்த்துட்டு அப்படி போயிடுறான். லின் போற பார்த்துட்டு நம்ம சன் இருந்துட்டு லின் லின் அப்படின்ட்டு கூப்பிட்டு இருக்க. இதை பார்த்து அம்மா இருந்துட்டு நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு நான் வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அவங்க அம்மா இருந்து வா அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம சன் இருந்துட்டு அம்மாவை கூப்பிட்டுட்டு அம்மா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு கால் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல. அவங்க அம்மாவும் ஓகே பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே போறாங்க அந்த இடத்துக்கு. அங்க அப்பா உட்காந்து இளநீ கட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் போன உடனே தான் அப்பாவை பார்த்து அப்பா இருந்துட்டு சொல்றாரு, வா லின் உனக்காண்டி தான் நான் இளநீ கட் பண்ணியிருக்கேன், இங்க நிறைய இளநீ இருக்கு, உனக்காண்டி தான் நான் பண்ணியிருக்கேன், வா குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இளநீ எடுக்கலான்னு போனா அந்த இடத்துக்கு நம்ம சன் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த சவுண்டை கேட்டு யார் அது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது சன்னை பார்த்தோன்னே அப்பாவுக்கு பயங்கரமான டென்ஷன். அந்த கத்தியை வச்சுக்கிட்டு நீ ஏன் இங்க வந்த மரியாதை இங்க இருந்து போயிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அம்மா பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க, அது அடிபட்டுற போது சும்மா வேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்பா இருந்துட்டு ஆனா வேணும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அம்மா இருந்துட்டு அப்பா ஏதாவது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா கிட்ட சொல்ல. தாத்தா இருந்துட்டு டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கத்தியை வச்சுட்டு அங்கிட்டு போ, அவன் தான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் இல்லையா, அவன் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அப்பா இருந்துட்டு அப்பா நீங்களுமா ஏன்ப்பா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல. அப்ப நம்ம தாத்தா இருந்துட்டு டேய் நான் தான் சொல்றேன் நீ முதல்ல தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப நம்ம லின்னு சன் இருந்துட்டு தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உட்காரான். இதை பார்த்து அம்மா இருந்துட்டு லின் கிட்ட போய் உனக்கு தெரியுமா பண்ணிருவானா அப்படிங்கிற மாதிரி கேட்க. லின் இருந்துட்டு எனக்கு தெரியலையுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தாத்தாவும் அவன் கிட்ட கேட்கறான் நீ ஓகேவா இதை கரெக்டா பண்ணிருவி அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஓகே தாத்தா நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப நம்ம சன்னோ உட்காந்து அங்க உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்கான் இளநீ. ஆனா அவனுக்கு சரியாவே வரல. இதை பார்த்து அப்பா இருந்துட்டு இங்க பாரு அவனுக்கு எப்படி கட் பண்ணணும்னு கூட தெரியல, ஒரு ஐடியாவும் இல்ல, அவன் இப்படிதான் கட் பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இதை பார்த்த தாத்தா இருந்துட்டு டேய் நீ வாயை மூடிட்டு அவன் கட் பண்ணுவான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தாத்தா தான் நம்ம சன்னுக்காண்டி அங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. நம்ம தாத்தா நம்ம சன்னுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு, இப்படி கட் பண்ணு அப்படி கட் பண்ணு அந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆயிருது. நம்ம சன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா அவன் கட் பண்ண இளநீ எல்லாத்தையுமே அப்பா அவனையே குடிக்க விட்டார் போல. அதனால நம்ம சன் பையனும் உட்காந்து மூச்சு முட்டை குடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா குடிச்சாலும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அப்பா இருந்துட்டு அதான் கிளாஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டல, மரியாதை இங்க இருந்து கிளம்பு, என் வீட்டையே குப்பை பண்ணி வச்சிருக்கா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கத்திட்டு இருக்காரு. இதை கேட்ட அம்மா இருந்துட்டு எங்கே இப்படி கத்துறீங்க, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவர் எப்படி வீட்டுக்கு போவார், அதனால அவர் இங்கே தூங்கட்டும், சேஃபா டிரைவ் பண்ணிட்டுலாம் போக முடியாது, எங்கே தூங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல. இதை கேட்ட லின் இருந்துட்டு ஆமாப்பா டைம் ஆயிடுச்சு, அவர் இங்கே தங்கட்டும் என் ரூம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல. இதை கேட்ட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னது அப்படின்ட்டு 2 பேருமே கேட்க. அதுக்கு லின் இருந்துட்டு என் ரூம்லன்னா என் கூட இல்லப்பா, அவர் என் ரூம்ல தங்கிக்கிட்டோம், நான் தங்கச்சி ரூம்ல தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லின் சொல்ல. இதை கேட்ட அப்பா இருந்துட்டு நீ ஏன் தங்கச்சி ரூம்ல தூங்குற, அது உன்னோட ரூம் நீ தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா சொல்ல. லின் இருந்துட்டு அப்பா அவர் அப்ப எங்கப்பா தூங்குற அப்படிங்கிற மாதிரி லின் கேட்க. அதுக்கு அப்பா இருந்துட்டு அவங்க தூங்கணும்னா வேணா சோஃபால தூங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல. இதை கேட்ட உடனே நம்ம சன் இருந்துட்டு எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்லிடுறான். அப்பா இருந்துட்டு அங்க படுத்தனா முதுகு வலிக்கும் கொசு கடிக்கும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல. அப்ப நம்ம லின் இருந்துட்டு சன் இருந்துட்டு முதுகு வலிச்சா பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொசு கடிச்சுன்னா நான் மஸ்கிட்டோ கில்லர் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல. அப்பா இருந்துட்டு ஐயோ இவன் ஏன் தான் இப்படி தோணட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கணும் கூட என்னமோ பண்ணி தொலை, ஆனா ஒண்ணு காலையில நான் எந்திரிக்க போது நீ இருந்தேன் மவனே உன்னை நான் கொண்டுரும் பாத்துக்க, மரியாதையை எந்திரிச்சு ஓடி காலையில நான் எந்திரிக்கிறங்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்க இருந்து போயிடுறாரு. அம்மாவும் போயிடுறாங்க. அப்புறம் நம்ம சன்னும் லின்னும் மட்டும் தனியா இருக்காங்க. நம்ம சன் என்ன பண்றானே இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னோட கையை அப்படியே மெல்ல மெல்ல பிடிச்சி பேசலான்ட்டு அப்படியே பக்கத்துல போறான். அந்த நேரத்துல கரெக்டா நம்ம அப்பா வந்துட்டு 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல. இதை பார்த்து நம்ம லின்னு இருந்துட்டு அப்பா நாங்க 2 பேரும் ஒன்னும் பண்ணலப்பா சும்மா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல. அப்பா இருந்துட்டு அவங்க கை பிடிச்சிட்டு வா போய் தூங்கலாம், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா லின்ன பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. அப்ப நம்ம லின் இருந்துட்டு அப்பா ஆனா எனக்கு தூக்கம் வரலப்பா என்ன விடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி லின் சொல்லிட்டு இருக்கா. அப்பா இருந்துட்டு அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நீ வந்து சும்மா கண்ண மூடிட்டா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நம்ம லின்ன பிடிச்சி இழுத்துட்டு போயிறாரு. நம்ம சன் பையன் லின் போறதையோ ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் நம்ம சன்னை தான் காட்டுறாங்க. சன் வந்து அந்த கவுச்சில் பயங்கரமா கொஸ்கடியில் அவதிப்பட்டு அப்படியே படுத்து இருக்கானா. அந்த இடத்துக்கு வந்து நம்ம லின் வரா. லின் கையில ஒரு பெட்ஷீட்டும் மஸ்கிட்டோ கில்லரும் இருக்கு. அந்த மஸ்கிட்டோ கில்லரை நம்ம சனுக்கு வந்து லின் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு
விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம சன் பையன் என்ன பண்றான்னா லின்னை பிடிச்சி அப்படியே இழுக்கவும் நம்ம லின் பையன் பத்தக்கடிட்டு நம்ம சன் மேலே அப்படியே விழுந்துடுறான். அப்படி விழுகவும் 2 பேரும் கண்ணும் அப்படியே பாத்துக்கதா அப்படி பாத்துக்கவும் நம்ம லின் பையன் என்ன பண்றான்னா அப்படியே சன் பக்கத்துல போய் அப்படியே பேஷனட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் கொஞ்சம் டீப்பாவே போயிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம லின் இருந்து ஐயோ அப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கலாம் பார்த்தா நம்ம சன் வந்து அவனை பிடிச்சிட்டு ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். 4 நாள் ஆச்சு நீ இல்லாம நான் தூங்கி, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல, நீ இல்லாம என்னோட லைஃப் எவ்வளவு லோன்லியா இருக்கு தெரியுமா, ப்ளீஸ் என் மேல கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட அப்படியே கெஞ்சிக்கிட்டே ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டேவும் நம்ம சன் வந்து லின்னோட கண்ணத்துல கியூட்டா ஒரு கிஸ் பண்றான். கிஸ் பண்ணவும் நம்ம லின் இருந்துட்டு பீஸ் சன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு அவனை பார்த்து நான் ஒன்னும் உங்க மேல கோவெல்லாம் போயிடுச்சு, ஆனா இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல சன்னும் இருந்துட்டு ஓகே நான் எதுவுமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறான். அப்படி பண்ணிட்டு அப்புறம் நீ என் கூடயே தூங்குறி அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம லின் இருந்து இல்ல என்னால இங்க தங்க முடியாது, அப்பா 2 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி வந்து ரொம்ப செக் பண்ணிட்டு இருக்காரு, நான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல சன் இருந்துட்டு அப்பனா நீங்க வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மொபைலை பார்த்துட்டு சொல்ல நம்ம லின் இருந்துட்டு ஐயோ அப்பா வந்துருவாரு, நீங்க தூங்குங்க இந்த பெட்ஷீட்டை போத்திட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து பெட்ஷீட்டை கொடுத்துட்டு போலான்ட்டு பார்த்தா நம்ம சன் வந்து லின்னை கூப்பிட்டு நம்ம லின்னும் என்ன அப்படின்னு கேட்க நம்ம சன் இருந்துட்டு நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின் இருந்துட்டு என்ன அது அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சன் பையன் என்ன பண்றான்னா டக்குட்டு அவன் பக்கத்துல வந்து கண்ணத்துல சாஃப்டா ஒரு கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணுவோம் நம்ம லின் இருந்துட்டு பீஸ் சன் என்ன பண்றீங்க, அப்பா பாத்திர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில லைட்டா அடிச்சுட்டு சரி தூங்குங்க நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல சன் இருந்துட்டு எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, லின்னோட ரூம்ல தூங்கினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு போதும் உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான், சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காம தூங்குங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து அங்கேயே நின்றுட்டே இருக்கான். அப்புறம் ஐயோ அப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பை பை உங்களை நாளைக்கு பாக்குறேன் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து அங்க இருந்து போயிடறான். நம்ம சன்னும் சரி ஓகே குட் நைட் போ சீக்கிரமா போ அப்பா வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு அவனும் அப்படியே அந்த கவுச்லயே கொஸ்கடியிலேயே தூங்கிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம லின் வந்து அப்படியே பல ரெடி ஆயிட்டு குட் மார்னிங் பீசர் அப்படின்னு சொல்லிட்டே வரான். அப்படி வந்து பார்த்தா நம்ம சன்னை வந்து அங்க காணோம், எங்கடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்து பாக்குறா தேடி பாக்குறான். அப்படி பார்த்தா எங்கேயுமே காணுமா. அவன் இல்லைன்னு சொன்னோடனே நம்ம லின்னோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல் ஆயிருது. இங்க அதை வந்து அப்பா பார்த்துட்டு அவன் பக்கத்துல வந்து என்ன அவனை காணோமா, அவனால ஒரு நாள் கூட இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணி அவனால தூங்கவே முடியல, அவெல்லாம் என்னதான் ஒரு பையனோ, நீ விடு விடு இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத நாங்க எல்லாரும் இருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல இதை கேட்ட நம்ம லின்னோட ஃபேஸ் இன்னும் டல்லா தான் இருக்கு. அதை பார்த்து அப்பா இருந்துட்டு அங்க பாரு டைம் டேபிள்ல நிறைய சாப்பாடு இருக்கு, வா நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னோட கையை பிடிச்சிட்டு அப்பா எடுத்துட்டு வந்து வாவ் ஸ்மெல்லு கூட சூப்பரா இருக்கு, டேஸ்ட்டும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது குட் மார்னிங் டாடி உங்களோட ஃபேவரட் மீல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. யாரா அது அப்படின்ட்டு நம்ம லின்னும் சரி டேடியும் சரி அப்படியே நிமிந்து பார்த்தா வந்திருக்கிறது சன்னை பார்த்தோன்னே நம்ம டேடிக்கெல்லாம் பயங்கரமான கோவம் விட்டுட்டு நீ எங்க நீ இன்னும் போகல அப்படிங்கிற மாதிரி நம்ம டேடி கத்த நம்ம சன்னை இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இன்னும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு தாத்தாவும் பேத்தி வாவ் ஸ்மெல்லு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. அப்ப நம்ம சன் இருந்துட்டு ஆமா இது எல்லாமே டேடியோட ஃபேவரட் ஃபுட்டு, அவருக்கு பிடிச்சதா சமைச்சிருக்கேன் ஸ்பெஷலா தவளைக்கறி அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற எடுத்து சாப்பிட்றான். இதை பார்த்து நம்ம லின் இருந்துட்டு பா சூப்பரா இருக்கும் போல டெலிஷியஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து டேடி கிட்ட சொல்ல நம்ம சன்னை பார்த்துட்டு நம்ம லின் கேட்கற இது எல்லாமே நீங்களா சமைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க அதுக்கு சன் இருந்துட்டு இல்ல நான் சமைக்கல அம்மா சமைச்சாங்க நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சன் சொல்றான். இதை கேட்ட டேடி இருந்துட்டு அதானே பார்த்தேன் இது எல்லாத்தையுமே அவனாவது சமைக்கிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு எள்ளி எடுத்து குடிச்சிட்டு அப்பாடா சூப்பரா இருக்கிற ஃப்ரெஷிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அம்மா வந்துட்டு அந்த இளநீ ஒன்றும் நான் கட் பண்ணல அதுவும் சன் தான் கட் பண்ணாரு அப்படின்னு சொன்னேன். டேடிக்கு அப்படியே குடிச்ச தண்ணி கூட விக்கிட்டு அந்த இளநீ கீழே வச்சுட்டு எனக்கு ஒன்றும் அது தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கா இருக்கு. ஏன்னா இவன் வந்து அன்னைக்கு அந்த இளநீ கட் பண்றதுக்கு தெரியாம கட் பண்ணிட்டு இருந்தாலே எப்படா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அம்மா ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று சொல்றாங்க. அதாவது நைட் எல்லாம் நம்ம சன் பையன் கூகுள்ல பார்த்து கத்துக்கிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல நம்ம சன் இருந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க உங்க எல்லாருக்குமே நான் சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்துறாங்க. நம்ம டேடிக்கு அப்படியே டேபிள் இழுத்து போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்ல நம்ம டேடி வந்து அவன் கையில அடிச்சிட்டு நீ ஒன்னும் எனக்கு பண்ண வேண்டாம்டா நானே எனக்கு பண்ணிக்கிறேன் நீ போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேடி மறுபடியும் அந்த சேரை இழுத்து போட்டு அவரே உட்காந்துக்கிறாரு. அப்புறம் எல்லாருமே போய் அவங்க டேபிள் உட்காந்துக்கிறாங்க. நம்ம டேடி வந்து தண்ணி குடிச்சிட்டேவும் நம்ம டேடியோட டேடியை பார்த்தா அவர் இருந்துட்டு வாயை மூடிட்டு இல்லைன்னா கொன்றுவேன் பத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சைகையை சொல்ல நம்ம டேடி வந்து அமைதியா தண்ணி குடிச்சிடறாரு. எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. நம்ம யோவும் பேமும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம யோ இருந்துட்டு நான் இன்னும் ரொம்ப மிஸ் பண்றேன் என்னதான் பண்றான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோ சொல்ல பிரிம் இருந்துட்டு நான் பிரசிடென்ட் நினைச்சதாண்ட ரொம்ப கவலைப்படுறேன் பாவம் நம்ம என்னோட அப்பா கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபடுறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிம் சொல்லி அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம பிரிம் வர பிரிம் வந்தோடனே பேம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம பேமும் எழுந்திரிச்சு பிரிம் இப்போ உங்க கால் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க பிரிம் இருந்துட்டு ஓகே சரி இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கிட்ட பிரிம் கேட்க அதுக்கு பேம் இருந்துட்டு என்னாச்சு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி பேம் கேட்கறா. அதுக்கு பிரிம் இருந்துட்டு இல்ல எனக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு போகாது இங்கே இரு, நீ என்கிட்ட கேட்டிருந்த இல்லையா எனக்கு டீச் பண்ண சொல்லி நான் உனக்கு பண்றேன் நீ எல்லாத்தையுமே கத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் வந்து சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறா. இதை கேட்ட நம்ம பேம் இருந்துட்டு யோ நான் காண்பதான கனவா நினைவா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம யோ இருந்துட்டு காண்பதெல்லாம் நினைவுதான் எப்படியோ உன்னோட ஐடால் ஒரு வழியா உன்னை அக்செப்ட் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல நம்ம பேம் இருந்துட்டு ஓ மை காட் என்னால நம்பவே முடியல நான் டெய்லி பிரிமோட மூஞ்ச பார்த்துட்டே இருக்க போறேன் நான் செம்ம ஹாப்பியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிம் ஒரு பக்கம் அப்படியே ஹாப்பியா இருக்கேன். ஆனா நம்ம யோவோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லா அப்படி டல்லா
டல் ஆயிட்டு பக்கத்துல இருக்கிற நம்ம சாமோட டெஸ்க் அப்படியே பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். பயப்புல ரொம்ப மிஸ் பண்றான் போல சாம. எப்பதான் சொல்ல போறான்ட்டு தெரியல. அந்த ஃபீலிங்கோடயே நம்ம பையன் வீட்டுக்கு போனா வீட்டுல அம்மா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எடுத்து வைக்கலான்ட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இருந்துட்டு என்னம்மா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா, இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காம இருந்துட்டு, ஆமாப்பா உன்னோட ஃப்ரெண்டு வந்திருந்தாரு, அவர் ஹெல்ப் பண்ணாரு, அதனால சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அம்மா சொல்ல இருந்துட்டு, இது என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்காம இருந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா சாம் அங்க இருந்து வராரா. அதை பார்த்து அம்மா இருந்துட்டு இவர்தான் ஹெல்ப் பண்ணாரு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு குட் ஃப்ரெண்ட் இருக்கட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து போயிடுறாரு. சாம் நம்ம பையன் வந்து சாமியோ ஒரு மாதிரி அப்படியே ஷாக்கா பார்த்துட்டே இருக்கா. நம்ம சாம் வந்து பக்கத்துல போய் நிக்க அதுக்கு இருந்துட்டு, இப்போ உங்களுக்கு என்னதான் சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க சாம் இருந்துகிட்டு, இப்ப கூட என்கிட்ட நீ நார்மலா பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் கேட்க அதுக்கு இருந்துட்டு, ஆனா நீங்க எனக்கு தெரிஞ்ச அந்த இன்டென்ஸ் சாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல அதுக்கு நம்ம சாம் இருந்துட்டு, நான் இன்னும் உனக்கு தெரிஞ்ச அந்த இன்டென்ஸ் சாம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல இருந்துட்டு, ஆனா நீங்க ஏன் இன்டர்னா என்கிட்ட நடிச்சீங்க போய் சொன்னீங்க எல்லார்கிட்டயும், அதான் எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சாம் இருந்துட்டு அதுக்கு நிறைய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாம் சொல்ல இருந்துட்டு, நீ ஒரு காரணத்தை என்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா நம்ம சாம் பையனை பிடிச்சிட்டு, நான் சொல்றது கேளு, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல இருந்துட்டு அதை கண்டுக்காம போலான்ட்டு பார்த்தா நம்ம சாம் பையன் அவங்க கிட்ட டக்குன்ட்டு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல வந்து டக்குட்டு நின்றுட்டு அவனை அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம சாம் இருந்துட்டு கிட்ட சொல்றான், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லையா, நான் இல்லாம உன்னால இருந்துட முடியுமா, இப்ப கூட நான் இதை உங்ககிட்ட சொல்றதுக்கான காரணம் இதுக்கப்புறமும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து கிட்ட கேட்க அதுக்கு வந்து என்ன பதில் சொல்றேன்ட்டு தெரியாம ஒரு மாதிரி திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாம் இருந்துட்டு சரி ஓகே நான் இங்க இருந்து போறேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சாம் வந்து ஒரு ரெட்டு தான் எடுத்து வச்சிருப்பான். நம்ம பையன் டக்குட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல சாம் வந்து அட்டாஷாக்கில் அப்படியே மெல்ல திரும்பி நம்ம பாக்குறான். நம்ம சாம பாக்குறேன். இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல சின்னதா கேப் இருக்கு. அப்ப அந்த கேப்ல வந்து நம்ம வந்து நம்ம சாம் கிட்ட சொல்ற, நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவுல நிறைய டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல சாம் வந்து அவன் பக்கத்துல போய் அவனை ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு, நான் சொல்றதை கேளு, நான் உன் கூட எங்க வேணாலும் சாப்பிட வருவேன், அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல, உன் கூட நான் பஸ்ல வருவேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, உன் கூட நீ இருக்கிற ஒர்க்கிங் பிளேஸ்ல நான் உன் கூட இன்டர்னா இருக்கிறதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன், நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, நான் எல்லாத்தையுமே சரி பண்றேன் உனக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து கிட்ட சொல்ல அதுக்கு இருந்துட்டு சரி ஓகே அப்பனா அதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் கிட்ட சொல்ல நம்ம சாம் இருந்துட்டு அப்பனா என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் கேட்க இருந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் கிட்ட சொல்ல நம்ம சாம் இருந்துட்டு அவனை ஹக் பண்ணிட்டு நீ நிஜமாவா சொல்ற நம்ம பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சாம் கேட்க இருந்துட்டு ஆமா நான் சீரியஸா தான் சொல்றேன் நம்ம பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல சாம் இருந்து அப்பனா எனக்கு உங்ககிட்ட இன்னொன்னு வேணுமே அப்படிங்கிற மாதிரி சாம் கேட்க இருந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கேன். நம்ம சாம் இருந்துட்டு எனக்கு உங்ககிட்ட இருந்து கிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவங்ககிட்ட கிஸ் பண்ணிட்டு காமிச்சிட்டே இருக்கா. நம்ம இருந்துட்டு என்ன லூசா நீ, அம்மா பார்த்தாங்கன்னா அது என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது போட அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சாம் இருந்து ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ் அப்படியே காமிச்சிட்டே இருக்கான். நம்ம பையன் விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் மட்டும் சாஃப்டா பண்ணிட்டு போதுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க அதுக்கு சாம் இருந்துட்டு இல்ல இல்ல எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி காமிச்சிட்டே இருக்கேன். இருந்துட்டு டேய் அம்மா என்ன கூப்பிடுறாங்க விட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். நம்ம சாம் பையன் அவன் கிஸ் பண்ண அந்த லிப்ஸையே பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அழகா இருக்கு இந்த சீன் பாக்குறதுக்கேவும். சன் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தா வந்து அப்பாவை தள்ளிட்டு மரியாதையா போய் அவங்க கிட்ட பேசுறாரு, நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா கிட்ட தாத்தா சொல்ல அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம சன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இதை பார்த்தா நம்ம சன் இருந்துட்டு சொல்லுங்கப்பா ஏதாவது என்கிட்ட பேசணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க அதுக்கு அப்பா இருந்துட்டு மெல்ல நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல இதை கேட்ட தாத்தா இருந்துட்டு டேய் எனக்கே கேட்கல சத்தமா பேசு அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்ல அதை கேட்ட அப்பா இருந்துட்டு நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரலான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா சொல்லவும் நம்ம சன்னுக்கு வந்து பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு அவங்கள போய் ஹக் பண்ணிக்கிட்டு தேங்க்ஸ் அப்பா நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியா இருக்கான். நம்ம சன் வந்து இதை நம்ம லின்னும் அப்படியே மேல நின்று பாத்துட்டு இருக்கான். அவனும் ஹாப்பியா தான் இருக்கா. அப்பா இருந்துட்டு என்னடா பண்ற என்ன ஹக் பண்ற மாதிரி ஏதாவது தள்ளி போட என்னெல்லாம் ஹக் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னை வந்து அப்பா தள்ளி விட்டுட்டு அவனை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு நீ ப்ராமிஸ் பண்ணதை ஞாபகம் வச்சுக்காத, மீறுனன்ட்டு வையே அப்புறம் நீ என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா சொல்ல நம்ம சன் இருந்துட்டு ஐயோ அப்பா நீங்க அவ்வளவு தூரத்துக்குலாம் போக வேணாம், ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் லின்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா கிட்ட நம்ம சன் வந்து சொல்றான். அப்புறம் தாத்தா இருந்துட்டு சரிவா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம சன்னும் போலான்ட்டு பார்த்தா அப்பா போக விடாம வழியை மறிச்சிட்டு அவன் பக்கத்துல போய் நான் உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன், என் பையனுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா சொல்ல நம்ம சன்னும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறோம். இது எல்லாத்தையுமே நம்ம லின் பையன் மேல நின்று ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். தாத்தா எதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்ட்டு தெரியாம எட்டி வேற பாத்துட்டு இருக்கான். நம்ம லின் வந்து ஆஃபீஸ்ல நம்ம பேம் பாப்பாவை தான் காட்டுறாங்க. பேம் வந்து ஒரு பேப்பரை வச்சுட்டு உத்து பார்த்து ஒரு மாதிரி டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. இவ இந்த மாதிரி பண்றத நம்ம பிரிம் வந்து தள்ளி நின்று பார்த்துட்டு அவ பக்கத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க இந்த பேப்பரை வச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கிட்ட பிரிம் கேட்க அதுக்கு நம்ம பேம் இருந்துட்டு பிரிம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டிராயிங் அப்படியே எரேஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம பிரிம் இருந்துட்டு இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போய் அவ கையை பிடிச்சு அவ ஷோல்டர் மேல இவ பேச வச்சு அவளுக்கு நம்ம
நம்ம பிரிம் வந்து சொல்லிக் கொடுக்குறா, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரெஃப்ளெக்ஷன் சூப்பரா கிடைக்கும், ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேமுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிம் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஆனா நம்ம பேமுக்கு அவ பண்ணது ஒரு மாதிரி இருக்கு போல. அவகிட்ட டைரக்டாவே கேட்டுறா, நீங்க நிஜமாவே எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க பிரிம் வந்து டக்குட்டு எதிர்த்து தள்ளி போயிட்டு, உனக்கு நான் சில அட்வைஸ் தான் கொடுத்தேன், வேணாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கிட்ட பிரிம் கேட்க, அதுக்கு நம்ம பேம் இல்ல இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேம் சொல்லிடுறா. அப்ப பிரிம் இருந்துட்டு, சரி நீ எதுக்கு என்ன உன்னோட மென்டரா சூஸ் பண்ண, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் வந்து பேம் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம பேம் இருந்துட்டு, ஏன்னா எனக்கு உங்களோட டிசைன்ஸும் உங்களோட ஐடியாஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா ஐம் சாரி என்னாலதான் எல்லாமே தப்பா போயிடுச்சு, உங்களால கரெக்டான டைமுக்கு அதை சப்மிட் பண்ண முடியல அந்த டிசைன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் வந்து பிரிம் கிட்ட சொல்ல, நம்ம பிரிம் வந்து என்ன பண்றேன்னா, அவ கையில ஒரு பேப்பர் வச்சிருந்தா இல்லையா, அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு, நீ இன்னும் இதை தான் பண்ணிட்டு இருக்கியா, நான் இதெல்லாம் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் சொல்ல, பேம் இருந்துட்டு, என்னது ஆனா இது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நீங்க தான் நான் சேவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் வந்து பிரிம் கிட்ட சொல்ல, அதுக்கு பிரிம் இருந்துட்டு, ஆமா நான் சேவ் பண்ணவே இல்லை, ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருமே, இது கூட தெரியாத சின்ன குழந்தையா இருக்கே பேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிம் வந்து பேமை கலாய்ச்சிட்டு இருக்க. நம்ம பேம் இருந்துட்டு, ஆனா நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி பேம் கேட்க, பிரிம் இருந்துட்டு, இல்லப்பா நான்லாம் பொய்யெல்லாம் சொல்லல, நான் சேவும் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் சொல்ல, பேம் இருந்துட்டு, அட கடவுளே, இது கூட தெரியாத ஒரு முட்டாளா நான் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் சொல்ல, பேம் இருந்துகிட்டு, சரி நீ ஈஸியா ஒர்க் பண்ணிடுவேன்ட்டு எனக்கு தெரியும், ஆனா இன்னும் கொஞ்சம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் வாரத்திலேயும் நீ நல்லா ட்ரைனிங் ஆயிருவ அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் வந்து நம்ம பேமோட ஷோல்டர்ல அப்படியே அவளை தட்டி கொடுத்துட்டு நம்ம பிரிம் வந்து அங்க இருந்து போயிடுறா. இதை பார்த்து நம்ம பேம் இருந்துகிட்டு, நீங்க நிஜமாவே என்ன பாராட்டுனீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க, பிரிம் இருந்துட்டு அவளை பார்த்து, அப்ப இந்த ஆபீஸ்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு அவளை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. நம்ம பேமும் அதை அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு, அடக்கடவுளே என்ன பார்த்து தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேம் ஒரு பக்கம் உட்காந்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்க ஜாலியா. அப்புறம் நம்ம சன்னையில் என்னையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வெளியில ஒரு சின்ன கார்டனிங் மாதிரி ஒரு ஏரியால உட்காந்து வியூஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம லின் பையன் மட்டும் வியூஸை பார்க்காம சன்னையும் அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருக்கு. இதை பார்த்து நம்ம சன் இருந்து, இப்போ ஏன்ட்டு என்ன இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க, அதுக்கு லின் இருந்துட்டு, நீங்க என் தாத்தா கூட பேசினதை நான் பார்த்தேன், ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க, என்ன பேசுனீங்க அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க, அது சன் இருந்துட்டு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, அது சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட சன் சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு, ஓ அப்படின்னா நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, சீக்ரெட்டா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, சன் இருந்துட்டு, எல்லாமே சரியாச்சுன்னா உனக்கே தெரிய போகுது, நீ பேங்க்கு வந்தோடனே இதை நினைச்சலாம் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட சன் சொல்ல, அப்படியே 2 பேர் கொஞ்சம் நேரம் வியூஸை பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்றான், உன் வீடு இவ்வளவு அழகா இருக்கட்டும், நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை, அங்க பாரு அந்த ஸ்கையோட ரெஃப்ளெக்ஷன்லாவும் அந்த தண்ணியில எவ்வளவு சூப்பரா தெரியுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இடத்த பாக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின்னும் அந்த ஸ்கை இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு, நான் சின்ன வயசா இருக்கும்போது இங்க நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும், ஆனா இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு தண்ணியில விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, சன் இருந்துட்டு, அது ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க, அதுக்கு லின் இருந்துட்டு, ஏன்னா நான் சின்ன வயசா இருக்கும்போது தண்ணியில முழுகிட்டேன், அப்ப யார்கிட்டே தெரியாத ஒருத்தவங்க தான் வந்து என்னை காப்பாத்துனாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க அது ஒரு அதிசயம்ட்டு, நானும் அதை அப்ப நம்பினேன், ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, நான் அதை ஃபீல் பண்றேன், அதுக்கான காரணம் என்னன்ட்டு அப்படின்ட்டு நம்ம லின் பையன் சொல்லிட்டு சன்னையே அப்படியே பாக்குறான். நம்ம சன் பையனும் அப்படியே 2 பேரும் கண்ணாலேயே அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. ஆனா நம்ம லின் பையன் எங்க விட்டாலும் அந்த இடத்துக்கே வந்து நிக்கிற மாதிரி, என் தாத்தா உங்ககிட்ட என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து சன் கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம சன் வந்து லின் காது பக்கத்துல போய் சொல்ற மாதிரி போய் சொல்ல மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொன்னோன்னு லின்னுக்கு கோவம்ட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அங்க திரும்பி கோவமா உட்காந்துக்கிறான். அதை பார்த்து நம்ம சன் இருந்துட்டு, ஆனா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, லின்னு என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். நம்ம சன் வந்து அவன் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு, எனக்கு தான் தெரியும், ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்க இது இப்பதான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூன்ட்டு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கிட்ட நம்ம லின் சொல்லி அப்படியே சிரிச்சிட்டு இருக்க. அப்படி சிரிச்சிட்டு நம்ம லின் வந்து சொல்றேன், எனக்கு வெக்க வெக்கமா வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன்னை பார்த்து சொல்லிட்டு, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நானும் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் குன் டேடி அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன் பையனும் அதை பார்த்து சிரிச்சிட்டு, எனக்கு தான் தெரியுமே நீ சொல்லாமலே உன் என்னை ரொம்ப லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின்னை பார்த்து அப்படியே சொல்றான். அப்படி சொல்லவும் 2 பேரும் கண்ணை அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க, 2 பேரும் அப்படியே அடிச்சு பாத்துக்கிறாங்க கண்ணையவும். அப்படி கண்ணை பார்த்துட்டு கடைசியில என்ன நடக்கும், கிஸ் தான். கிஸ் வந்து செம்ம சூப்பரா டீப்பா பேஷனட்டா போயிட்டு இருக்கு, செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு, அந்த கிஸ் பாக்குறதுக்கு செம்மையா. அப்புறம் நம்ம லின் பையனையும் நம்ம சன்னை தள்ளி விட்டுட்டு, ப்ளீஸ் சன் யாராவது பார்த்து அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அப்ப நம்ம சன் இருந்துட்டு, சொன்னா சொல்லிட்டு போறாங்க, உனக்கு என்ன பயமா, நீ வேணா பயப்படு, நான்லாம் பயப்பட மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு
நம்ம லின்னை பார்த்து நம்ம சன் சொல்லிட்டு மறுபடியும் அவன் பக்கத்தில் போய் அப்படியே கிஸ் பண்ணி கிச்சிலி கம்முட்டி அப்படியே விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம லின் பையன் இருந்துட்டு ப்ளீஸ் சன் போது நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க, யாரோ பாத்திர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, சன் இருந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி எல்லாம் மறுபடியும் அவனை பிடிச்சி கிச்சிலி கப் முட்டி அப்படியே விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம லின் பையன் இருந்துட்டு போதும் போதும் நிப்பாட்டுங்க, இப்போ நீங்க குளிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, வாங்க போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து சன்னை ஒரு வழியா எழுப்பி அப்படியே தள்ளி தரன்ட்டு தள்ளி விட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ கூட நம்ம சன் பையன் விடாம மறுபடியும் அவனுக்கு கிஸ் பண்ணி 2 பேரும் செம கியூட்டா அப்படியே ஜாலியா விளையாண்டுட்டு ஒரு வழியா குளிக்கவும் போயிடுறாங்க. நம்ம லின் பையன் கூட்டிட்டு போயிடுறான். அப்புறம் நம்ம பேமும் பிரிமும் 2 பேர் சாப்பிட்றதுக்காண்டி வெளியே வந்திருக்காங்க. அப்படி வெளியே வந்த இடத்துல நம்ம பேம் பாட்டுக்கு உட்காந்து கிளாஸா தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். இதை பார்த்த பிரிம் இருந்துட்டு போதும் அதிகமா குடிச்சிட்டா நிப்பாட்டு பாரு, ஒரு ட்ரெஸ் எல்லாமே நாசம் பண்ணி வச்சிருக்கேன், எப்படி ஈரமாயிருச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் வந்து பேம் கிட்ட சொல்ல, நம்ம பேம் வந்து வாயெல்லாம் தொடச்சிட்டு இல்ல நான் அதிகமாலாம் குடிக்கல, இதெல்லாமே நீங்க பே பண்றேன்னு சொன்னீங்களே, அதனால நான் இது எல்லாமே சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் வந்து கொஞ்சம் கியூட்டா பேச, இதை பார்த்த பிரிம் இருந்துகிட்டு அவ கண்ணத்துல கை வச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டேவும் நம்ம பேமை பார்த்துட்டே இருக்கா. நம்ம பேம் வந்து பிரிம் இப்படி சிரிக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. நம்ம பிரிம் இருந்துட்டு என்னாச்சு என்னையே எப்படி பாக்குற, ஏதாவது கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் வந்து பேம் பார்த்து சொல்ல, அதுக்கு நம்ம பேம் இருந்துட்டு சொல்றோம், வாவ் செம கியூட்டா இருக்கு, நீங்க சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, ஆனா ஏன் எப்ப பார்த்தாலும் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க, என்ன பார்த்து எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க, என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேம் கேட்டுட்டு அவளே சொல்றேன், எனக்கு தெரியும் நீங்க என்ன பார்த்து திட்டுறது நான் நல்லா ஒர்க் பண்ணணும்ட்டு தான், ஆனா நீங்க சிரிக்கும் போது எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா, எப்பயுமே சிரிக்க மாட்டேங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க, அதான் ஏன்ட்டே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் வந்து ஒரு மாதிரி பிரிம் கிட்ட கேட்க, அதுக்கு பிரிம் இருந்துட்டு இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் வந்து பேம் கிட்ட சொல்ல, அப்போ பேம் இருந்துட்டு அப்போ ஏன் எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க, பிரிம் இருந்துட்டு ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ என்ன ஒரு ஐடாலாக மட்டும் தான் பார்க்குற, அது மட்டும் இல்லாமல் நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்த, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கு நடுவில் நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயை மூடலை. நம்ம பேம் வந்து டக்குன்ட்டு போய் நம்ம பிரிமுக்கு கிஸ் பண்ணிடுறா. இதை வந்து நம்ம பிரிம் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே ஷாக்கில் பார்த்துட்டே இருந்தவன் நம்ம பிரிமு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம பேம் அப்படியே கிஸ் பண்ணுறா. கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இருக்கு, அழகாக இருக்கு. அப்புறம் நம்ம பேம் வந்து அவளை தள்ளி விட்டுட்டு ஐம் சாரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. நம்ம பிரிம் வந்து என்ன நடக்குன்னே தெரியாம பேம் பேம் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே ஒரு விஷயத்தை அப்படியே யோசிச்சு பாக்குறா. அது வந்து என்னன்னா நம்ம பிரிமும் பேமும் 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. அப்ப வந்து பிரிம் வந்து அவங்களோட பிரின்சிபால் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பேசி எல்லாம் முடிச்சிட்டு சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் அங்கிருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. நம்ம பேம் வந்து அங்க வந்து பிரின்சிபால் கிட்ட எங்க பிரிம் போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பிரின்சிபால் கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம பேமோட மூஞ்சி ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் யூனிவர்சிட்டியில தான் காமிக்கிறாங்க நம்ம பிரிம் வந்து செகண்ட் இயரா ஜாயின் பண்ணிட்டா போல. அதே யூனிவர்சிட்டிக்கு நம்ம பேமும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. இவ ஃபர்ஸ்ட் இயருங்கிறதுனால ரேகிங் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கா. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பிரிமும் அந்த இடத்துக்கு வர, நம்ம பிரிமோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு என்னடி பண்ற எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவ கையில ஒரு டாய் மாதிரி கொடுக்க, அந்த டாய் கீழே விழுந்துருது. அந்த டாயை வந்து எடுக்கலான்ட்டு நம்ம பிரிம் கீழே குடியா அந்த இடத்துக்கு கரெக்டா பேம் பண்ணிட்டு அந்த டாயை எடுத்துக்கிட்டு இது உங்களோட அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. நம்ம பிரிம் வந்து நம்ம பேமை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவளை அப்படியே பார்த்துட்டு ஆமா இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறா. நம்ம பேம் வந்து அதை கொடுத்துட்டு அந்த ரேகிங் இதுல போய் ஜாயின் பண்ணிட்டு அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவ விளையாடுறது எல்லாத்தையுமே நம்ம பிரிம் வந்து நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா ரேகிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. நம்ம பிரிமும் அவளோட ஃப்ரெண்டும் தனியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது நம்ம பேம் வந்து பிரிம் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி சைன் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க, பிரிம் இருந்துட்டு சரி ஓகே பண்ணலான்னு போனா அப்ப பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் எடுத்துட்டு என்ன இவ்வளவு தெரிஞ்ச மாதிரி வந்து சைனலா கேட்கற அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு நம்ம பேம் இருந்துட்டு ஓ இவங்களை எனக்கு நல்லாவே தெரியுமே, நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், நான் அவங்களோட பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல, பிரிம் வந்து யோசிச்சுட்டு ஓ அப்பவும் பேர் தான் பேமா, உன்னை பத்தி நிறைய விஷயம் ஹெட் மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் சொல்ல பேம்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு சரி ஓகே சைன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க, பிரிமும் சைன் பண்ணலான்னு போனா ஃப்ரெண்டு சொல்ற அவ உன்னோட ஃபேனுங்கிறத கண்டி நீ அவ கேட்டோடனே சைன் பண்ணி கொடுத்துருவே, அங்க பாரு அங்க இருக்கிற எல்லாருமே சைனுக்காக என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன அவ கேட்டோடனே சைன் பண்ணி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, அதுக்கு நம்ம பேமும் யோசிச்சுட்டு சரி ஓகே எனக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் தெரியும் நான் அதுல வந்து ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பேம் சொல்ல, அதுக்கு ஃப்ரெண்டு இருந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு அவகிட்ட போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, நம்ம பேமும் நம்ம பிரிம் பக்கத்துல போய் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாமே அர்த்தம் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த நம்ம பிரிம்க்கு வந்து ஓவரா பிளஷிங் ஆயிட்டு அவளை எப்படியே சொல்லி விட்டு பார்த்துருக்கா. ஃப்ரெண்டு இதை பார்த்துட்டு போது ஓவரா சொல்லு வடி இது தொடச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பிரிம் அவ ஃபேஸை தொட்டு பார்த்துட்டு அவகிட்ட அப்படியே அந்த சைனிங் பேப்பர் அதெல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறா. இதை பார்த்து நம்ம பேம் இருந்துட்டு பிரிம் நில்லுங்க எனக்கு சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கத்த, அப்ப ஃப்ரெண்டு இருந்துட்டு அவ பாத்ரூம் தான் போறான்னு நினைக்கிறேன், சரி கூட உனக்கு நான் சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் லஞ்ச் அவர்ல 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வர கையில பொக்கேவோ ஒரு கார்ட் போர்டும் கொண்டு கரெக்டா நம்ம பேம் பக்கத்துல வந்து நிக்கிறான். எல்லாருமே என்னடான்னு பார்த்தா அந்த பையன் கரெக்டா நம்ம பேம் கிட்ட அந்த பொக்கேவை கொடுத்துட்டு அந்த போர்டு இருக்குல்ல அந்த போர்டுல வந்து நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியாட்டு எழுதிருப்பா போல. எனக்கு அந்த போர்டை பார்த்த உடனேவும் எனக்கு ஒரு சீரிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சீரிஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது வந்து என்ன சீரிஸ்னா தியரி ஆஃப் லவ். எனக்கு இந்த போர்டை பார்த்த உடனேவும் கரெக்டா எனக்கு அந்த சீரிஸ் தான் டக்குன்ட்டு மைண்ட்ல வந்துச்சு. சரி அவனும் ப்ரப்போஸ் பண்ண, நம்ம லின்னும் யோகா இருந்துட்டு அக்செப்ட் பண்ண சொன்னோன்னேவும் நம்ம பேமும் சரி ஓகேன்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவங்க இப்படி ஜாலியா இருக்க
இது எல்லாத்தையுமேவும் நம்ம பிரிம் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னு பார்த்துட்டு இருக்கா. நம்ம பிரிம்மும் நம்ம பேம ப்ரப்போஸ் பண்றதுக்காண்டி கையில ஒரு பூவ கொண்டு வந்திருப்பா ரோஸ. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவ ஒரு மாரி டல்லா இருக்கா. பக்கத்துல ஃப்ரெண்ட் நின்னுட்டு, "அவ உன்ன வெறும் ஐடாலா மட்டும் தான் பார்க்குறா. உன்ன ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா அவ பார்க்க மாட்டா." அப்படிங்கிற மாரி நம்ம ஃப்ரெண்ட் சொல்ல, இத கேட்ட பிரிம்மோட மூஞ்சி இன்னும் டோட்டலா அப்செட் ஆயிட்டு அவளே ஒரு மாரி பார்த்துட்டே நிக்கிறா. அங்க அப்படியே கட் பண்ணா. ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அதாவது இவங்க 4 பேர் இன்டர்ன்ஸா வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தான் காமிக்கிறாங்க. நம்ம பிரிம் வந்து ஒர்க்குக்காக வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஜுலாதேஷ் வந்து சும்மா இல்லாம நம்ம பிரிம்ம கூப்ட்டு, "இது வந்து இன்டர்ன்ஸ்னோட டாக்குமெண்ட். இது எல்லாத்தையுமேவும் நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இவங்களோட வீடியோ எல்லாத்தையுமேவும் உங்களோட லைன் ஐடிக்கு சென்ட் பண்ணிர்றேன். எனக்கு வந்து இவங்கள பார்த்து சூஸ் பண்றதுக்கு டைம் இல்ல. எனக்கு நெறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுலாதேஷ் வந்து அங்கருந்து போயிர்றா. நம்ம பிரிம்மும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லைன் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல வந்து நம்ம பேமோட வீடியோ இருக்கு. அந்த வீடியோவ பார்த்தோனேவும் நம்ம பிரிம்முக்கு வந்து பயங்கரமான ஹாப்பி ஆயிட்டு, இந்த வீடியோ பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்க. அப்போ ஒரு கட்டத்துல அவளே இருந்துட்டு, "ஏன் இப்ப நான் சிரிக்கிறேன்? அதெல்லாம் சிரிக்கக்கூடாது. மூஞ்சிய உருண்டு வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம். இவங்க 3 பேர் நின்னு பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு நம்ம பிரிம் வந்தோனேவும் நம்ம காவ் மேடம் இருந்துட்டு நம்ம பிரிம்ம கூப்பிட்டு இவங்க 3 பேத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, நம்ம பிரிம் வந்து அப்படியே சிடுமூஞ்சி மாரி முறைச்சுக்கிட்டே நிப்பா இல்லையா? இது எல்லாத்தையுமேவும் நம்ம பிரிம் வந்து இங்க உட்கார்ந்து ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு லிப்ஸ தொட்டு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. ஆஃபீஸ்ல சென்ன காமிக்கிறாங்க. சென் வந்து நம்ம சனுக்கு வந்து கால் பண்ணிட்டே அப்படியே எல்லா இடத்துலயும் தேடி தேடி பார்த்துட்டு இருக்கா. "நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்கேயுமே காணோம். இன்னும் 15 நிமிஷத்துல மீட்டிங் வேற ஆரம்பிக்க போகுது. நீங்க சீக்கிரமா வாங்க. நீங்க இப்ப வந்தே ஆகணும்." அப்படிங்கிற மாரி சென் கத்திக்கிட்டே இருக்கா. அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு, "அதுக்கு என்ன இப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம சென்னுக்கா பயங்கரமான டென்ஷனா, அந்த டென்ஷனோடயே அப்படியே மீட்டிங் ஹாலுக்கு போய் உட்கார்ந்தா, அங்க இவன விட எல்லாருமே பயங்கரமா கோவத்துல அங்க உட்கார்ந்துருக்காங்க. அங்க இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமேவும் நம்ம வான புடிச்சு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. வான் வந்து யாருன்னா, நம்ம சன்னோட அம்மா. அதாவது நம்ம பிரசிடென்ட்டோட அம்மா. அம்மாவ புடிச்சு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. இந்த மாரி பிரசிடென்ட் எங்க தான் போயிருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு கம்பெனிக்கு வந்து இவரு இந்த மாரி பொறுப்பே இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்காரு. இவரு இந்த மாரி பண்ணிட்டு இருந்தா நம்ம கம்பெனி வந்து லாஸ்ல தான் போயிருக்கும். ஏற்கனவே லாஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் லாஸ்ல தான் போயிருக்கும். கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அக்கவுண்டிங் டிபார்ட்மென்ட் மேல அவர் கொஞ்சம் கூட கவனமே செலுத்த மாட்டேங்கிறாரு. அடிக்கடி அவர் டிசைனிங் டிபார்ட்மென்ட்க்கு தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கும் டிசைனிங் டிபார்ட்மென்ட்ல இருக்கிற இன்டர்ன்ஸ்க்கும் என்னதான் ரிலேஷன்ஷிப்? இத பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அப்படிங்கிற மாரி அங்க இருக்கிற எல்லாருமே கேட்க, அதுக்கு நம்ம வான் இருந்துட்டு நம்ம சன்னுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே பொறுமையா இருங்க. அவனுக்கு வந்து 3 மாசம் டைம் குடுத்திருந்தோம். 2 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 மாசம் இருக்கு இல்லையா? அவன் அந்த 1 மாசத்துல அவனால முடிஞ்சத அவன் பண்ணுவான். அப்படி அவனால பண்ண முடியலாட்டி அவன வந்து பிரசிடென்ட் பதவியிலிருந்து எடுத்துறலாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் வரவும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி அம்மா நம்ம சன்னுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்க இருக்கிற ஒரு ஆள் இருந்துட்டு 2 மாசத்துல அவரால ஒண்ணும் கிழிக்க முடியலையா? இன்னும் 1 மாசத்துல அவரால என்னத்த கிழிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாரி அந்த ஆள் சொல்ல, அதுக்கு அங்க இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ் எல்லாமே, ஆமாமா அவர் சொல்றது சரிதான் அப்படிங்கிற மாரி பேசிட்டு, சரி இப்ப சன் எங்க தான் போயிருக்காரு? யாருக்காவது தெரியுமா? அப்படிங்கிற மாரி எல்லாருமே கேட்க, அதுக்கு அம்மா இருந்துட்டு கரெக்ட்டா சென்ன பார்க்க, சென்னை இருந்துட்டு பிரசிடென்ட் இந்த மாரி முக்கியமான ஒரு மீட்டிங் போயிருக்காரு. அது வந்து பிசினஸ் மீட்டிங் தான். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னும் நம்ம சன்ன முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கா. இப்படியே மீட்டிங் வந்து ஒரு மாரி சன்ன திட்டி திட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. அங்க அப்படியே கட் பண்ணா நைட் தான் காமிக்கிறாங்க. நைட் வந்து நம்ம சன்னும், லின்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, நம்ம லின்னுக்கு வழக்கமா வர்ற அந்த கனவு தான். அந்த பொண்ணு தண்ணிக்கடியில இருந்துட்டு, "லின், லின் எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்ன காப்பாத்து" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க கத்திக்கிட்டு இருக்க. நம்ம லின் பையன் கனவுல ஆன்ட்டு கத்திக்கிட்டு எந்திரிச்சு உட்காந்து நல்லா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். இத பார்த்து நம்ம சன்னும் எந்திரிச்சு உட்காந்துட்டு நம்ம லின்ன முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். இவன் இப்படி ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறதோட காதல் மன்னன் எபிசோட் 9 நீங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம யூடியூப் சேனல் நேம்ல இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அக்கவுண்டோட லிங்க் வந்து நம்ம சேனல் பயோல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு உங்க சப்போர்ட்ட முடிஞ்ச அளவுக்கு குடுங்க. பை பை ஃபிரெண்ட்ஸ்.